மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்க, இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்றால், அவனை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்களேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. மனிதர்கள் வாழ்கிற, உயிரோடு இருக்கிற மனிதர்கள் வாழ்கிற இடத்துல அவன் இல்லையாம், கல்லறைகளில் தான் அவன் இருந்தானா. மரித்தோர் இருக்கிற அந்த கல்லறைகளில் இருக்கும்படியாக அவனுடைய நிலைமை இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. எந்த சங்கிலினாலையும் அவனை கட்ட முடியவில்லையாம். எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான்? இவன் மரித்தோர் இருக்கிற இடத்துல இருந்திருக்கிறான். மரணத்தை குறிக்கிற ஒரு காரியத்தில் அங்க இருந்திருக்கிறான். அவனை யாராலையும் எந்த சங்கிலினாலும் அவனை கட்டி போட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் மக்களுக்கு இவன் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறான். அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைந்து இரவு நேரங்களை கத்தி கொண்டிருப்பான் என்று சொல்லி வசனங்கள் தொடர்ந்து சொல்லுகிறது. எந்த சங்கிலினாலும் விலங்கினாலும் அவனை கட்டி போட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, அவனை சங்கிலியால கட்டி போட முயற்சி செய்யறாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருப்பான், எந்த அளவுக்கு அந்த ஊருக்குள்ள வந்து பிரச்சனைகள் பண்ணியிருப்பான். ஒருவேளை யாரையா அடிச்சிருப்பான், இல்லாட்டி ஏதாவது பொருட்களை திருடி இருப்பான், ஏதாவது செய்திருப்பான். ஆனால் அவன் ஒரு பிரச்சனை என்று சொல்லி நினைத்ததுனால தான் அவனை கட்டி போட அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும். நிறைய முறை அவன் ஒவ்வொரு முறையும் இப்படியாக ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது அவனை விலங்கு சங்கிலினால கட்டி போட்டிருக்காங்க. அநேக தரம் என்று சொல்லுது. ஒவ்வொரு முறையும் இப்படியாக அவன் ஊருக்குள்ள வந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருந்திருக்கும் பொழுது இப்படியாக அவனை கட்டி போட்டிருக்கிறாங்க. அவன் ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணியிருக்கான், அந்த சங்கிலிகளை முறித்து என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முறையும் அவன் கட்டினாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். என்ன சங்கிலியில அவனை ஒவ்வொரு முறை கட்டினாலும் விலங்குனால அவனை கட்டி போட்டாலும் ஒவ்வொரு முறையும் தகர்த்து போடுவானா. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அந்த ஊர்ல இருந்த ஒருவராலும் அவனை அடக்க முடியாமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மொத்தத்தில் அந்த ஊருக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ், அந்த ஊருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, இந்த பேசேஜை நான் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு இப்படியாக ஒரு காரியம் மனசில் தோணுச்சு. அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் பல நமக்கு இருக்கிறது. நம்ம கண்ட்ரோலுக்கு மீறின ப்ராப்ளம். எந்த விலங்கினாலும் கட்டப்பட முடியாத பிரச்சனை, எந்த சங்கிலிகளினாலும் கட்டி போட முடியாத பிரச்சனை. அது எப்பொழுதும் நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கிறது. பல பல விதமான ஃபேஸஸில் அது இருக்கலாம், பல விதமான ஃபார்ம்ஸில் அது இருக்கலாம். ஃபினான்சஸாக இருக்கலாம், சரீர சுகவீனமாக இருக்கலாம், நம்முடைய வேலையில் இருக்கிற சேலஞ்சஸாக இருக்கலாம், பாவத்தின் காரியமாக இருக்கலாம். ஆனால் இப்படி எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள்
கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனைகள், நம்மை டிஸ்ட்ராய் பண்ணுகிற பிரச்சனைகள், நம்மை சோர்வடைய வைக்கிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையை சமாதானத்தோட வாழ முடியாதபடிக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது. இந்த காரியங்கள் எப்போ என் வாழ்க்கையை விட்டு போக மாறும் என்று சொல்லி பல முறை போராடி போராடி தோற்று கூட போயிருக்கலாம். நம்ம எவ்வளோ சங்கிலிகளை போட்டு பார்த்துக்கலாம், எவ்வளோ விலங்குகளை போட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம போராடி போராடி தோற்று போயிருக்கிற சூழ்நிலையில் ஒரு வேளை இங்கே இருக்கலாம். அது சரீர பலவீனமோ, உங்களுடைய ஃபினான்சஸோ, அது உங்களுடைய சேலஞ்சஸ், வேலையின் சேலஞ்சஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி சில சமயங்களில் நாம் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்படியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கவலைகளை சொல்லும் பொழுது, கஷ்டங்களை சொல்லும் போது இப்படியாக சொல்லுவாங்க, அதை ஒன்றுமே செய்ய முடியாது, அதோட வாழ கற்றுக்கிட்டோம், அதை மாற்ற முடியாது, அந்த வேதனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறதை அதிகமாக இந்த நாட்களில் கேட்க முடிகிறது. ஒன்று, அதை வேற வழி என்று ஏற்றுக்கொண்டவர்களாக, இல்லை என்றால் தோற்று போனவர்களாக வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க உட்கார்ந்திருந்தா, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்க லைஃப்ல உங்களை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிற காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் இன்ஃபீரியராக, இந்த பிரச்சனைகள் உங்களை தாழ்வு மனப்பான்மையில தள்ளுகிறதாக ஒருவேளை இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் உங்களை அடுத்த விஷயங்களை செய்ய முடியாத அளவிற்கு, முன்னேறி போக முடியாத அளவிற்கு, உங்க வாழ்க்கையில் நீங்க சாதிக்க நினைக்கிற காரியங்களை சாதிக்க முடியாதபடிக்கு உங்களை இப்படியாக நெருக்கி கொண்டிருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அது உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்து, உங்க மனசை அப்படியே ஒரு சீர்குலைத்து, உங்களை சமாதானத்துடன் வாழ முடியாதபடிக்கு செய்து கொண்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது எந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத, எந்த ஜெயிக்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மருத்துவர்களே கைவிட்ட சுகவீனமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய உங்களுக்கு வராத, செய்து முடிக்க முடியாத, உங்களுடைய டேலண்ட்டுக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த மனிதன் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத மனிதனாக தான் இருந்தான். எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் ஒரு விலங்கும் ஒரு சங்கிலியும், வசனம் சொல்லுகிறது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் அது கூடும் முடிந்தது. இன்றைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் நினைத்து, எதற்காக அழுது, எதற்காக புலம்பி, எதற்காக வேதனைப்பட்டு, எந்த காரியங்களினால, எந்த விஷயங்களின் நிமித்தம் முன்னேற முடியாமல் தோற்று போனவர்களாக, சோர்வில், தாழ்வு மனப்பான்மையில் இங்க இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அற்புதத்தை செய்தார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, சோர்வுகளை பார்த்து பயப்படுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊர் மக்களை போல, அந்த ஊர் மக்கள் எப்படி பயந்தார்களோ, இப்படி வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஊர் மக்கள் எப்படி பயந்தார்களோ, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது என்று சொல்லி பயந்தார்களோ, அப்படிதான் இன்றைக்கு நாம் சுகவீனத்தை பார்த்து, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நினைச்சு, வேலையில் நமக்கு இருக்கிற தகுதிக்கு மேலே இருக்கிற காரியங்களை நினைச்சு, அடுத்த இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், அதற்காக பயந்து
நம் குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளை நினைச்சு, எதிர்காலத்தின் காரியங்களை நினைச்சு, இப்படியாக இந்த காரியங்கள் என்னுடைய தகுதிக்கு மேல, என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல இருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்புகிறோம், பயப்படுறோம். ஏனென்றால் நம் கண் முன்னாடி ரிசல்ட்ஸ் இருக்கு, டாக்டரோட மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கிறது, நம்ம கண் முன்னாடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம கட்ட வேண்டிய பில்ஸ் இருக்கிறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் நம் கண் முன்னாடி நம்மளுடைய பாஸஸ், நம்மளுடைய மேனேஜர்ஸ் அனுப்புகிற இமெயில்ஸ் இருக்கிறது, அப்ரைசல் ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் நம் கண் முன்னாடி மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வார்த்தை இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கிறது, நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. பயந்து சோர்ந்து போய் விடுகிறோம், தோற்று போனவர்களாக மாறி விடுகிறோம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கு இந்த 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 பிசாசு பிடித்த மனிதன் அந்த ஊருக்கு ஒரு பயங்கரவாதியாக இருந்தான், அந்த ஊரை பயம்புறுத்துகிறவனாக இருந்தான், அந்த ஊரில் இருக்கிற யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதவனாய் இருந்தான். ஆனால் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைத்த உடனே, அந்த ஊருக்குள்ள அவர் வந்து இறங்கின உடனே அவன் என்ன செய்தான்? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, எங்கிருந்து தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் முன் அவன் பணிந்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய சுகவீனம் எவ்வளவு பெருசாக இருந்திருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட்டு கொடுத்திருந்தாலும் சரி, என் இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அந்த சுகவீனம் பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது எப்பேற்பட்ட சுகவீனமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே இதுவரைக்கும் வந்திருந்த மிக கொடிய வைரஸான கொரோனாவா இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமாக இருந்தாலும் சரி, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது எவ்வளவு பெரிய உங்களுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது உங்களை சின்ன பின்னமாக்குகிற எவ்வளவு பெரிய பாவத்தின் காரியமாய் இருந்தாலும் சரி, அதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக என்னை பேச சொல்றாரு. நீங்க என்ன சோர்வுகளோட பலகீனங்களோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இதோ இந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பதாக அந்த அன்கண்ட்ரோலபிள் பிரச்சனை பணிந்து கொண்டதை போல இன்றைக்கு எவ்வளவு பெரிய காரியங்களோட எவ்வளவு விஷயங்களை சுமந்து கொண்டு இங்கிருந்து வந்திருந்தாலும், இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் என் தேவாதி தேவன் முன்பதாக பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு அற்புதத்தின் நாள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு முழுமையாக பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு போவீங்க என்பதை விசுவாசிக்கிறேன். உங்களை பார்த்து இனிமேல யாரும் உங்களை கரங்களை நீட்டி உங்களை பார்த்து சுகவீனர், துரதிருஷ்டசாலி, தோற்று போனவன், கடன்காரன் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி இதோ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லும்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த மனுஷன் வந்து ஏசப்பா கிட்ட பணிந்து கொள்றான். பணிந்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? பணிந்து கொண்டு என்ன செய்யறான்? 7ஆம் வசனம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. பிசாஸ் இயேசுப்பா பார்த்த இவ்வளோ
பெரிய பேரை சொல்லி, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. இயேசுவை அழைக்கும் பொழுது இப்படியாக இந்த பிசாசு அழைக்கிறது. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. இதே மாதிரி இயேசுப்பா வேற எப்போ அழைக்கப்பட்டிருக்கிறாரு? இந்த பேரை சொல்லி எப்போ அழைக்கப்பட்டிருக்கார்? நாம் பார்த்திருக்கிறோம், அதிசயங்கள் செய்யும்போது அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வருகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இயேசுப்பாவை அழைத்தார்கள். மெஸ்ஸையா என்று அழைத்தார்கள், சன் ஆஃப் டேவிட் என்று அழைத்தார்கள். இப்படி பல பேர்களை சொல்லி அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த பேரை அந்த பிசாசு பிடித்தவன் சொன்னது சாதாரண காரியம் அல்ல என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இது சாதாரண காரியம் அல்ல, சும்மா வாய்க்கு வந்த பேரை சொல்ற ஒரு காரியம் அல்ல. இது ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி. யாருக்கா தெரியுமா இந்த பேர்? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. வேற எங்கேயாவது இயேசுப்பாவை அழைக்க அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்ற பேதுரு? இதே பேர் சொல்றாரா? இதே பேர் சொல்றாரா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இயேசு உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தர் அவருக்கு வைத்த பெயர். கர்த்தர் அனுப்பின தூதன் அவரை குறித்து சொன்ன அந்த காரியம் முதலாக இயேசுவை பற்றி அந்த ஸ்திரீ இடத்துல சொன்ன காரியமாக இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? தேவாதி தேவன் அவருடைய குமாரனை இப்படியாக அழைத்தார். இதுதான் அவருடைய பேர், இப்படிதான் அவர் அழைக்கப்படுவார் என்று சொன்ன அந்த காரியத்தை பிசாசு வந்து சொல்றான். அந்த பேரை சொல்லி அழைக்கிறான். இவருக்கு வைத்த அந்த பேரை சொல்லி அழைக்கிறான். கர்த்தர் அவர் எப்படி பார்த்தாரோ அந்த பேரை சொல்லி அழைக்கிறான். கர்த்தர் அவர் எப்படி பார்த்தாரோ அந்த பேரை சொல்லி, எப்படி அழைக்கப்படுவான்னு கர்த்தர் சொன்னாரோ அந்த பேரை சொல்லி அழைக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் பிசாசு அந்த பேரை சொல்லி அழைத்தான் தெரியுமா? ஏனென்றால் அந்த நாட்களின் வழக்கத்தின்படி ஒருத்தருடைய பேரை சொல்லி அழைக்கும் பொழுது அவர்களை டாமினேட் பண்ணுவதற்கு அது சமமாக இருக்கிறது. அவர்களுடைய முழு பேரையும் சொல்லி அழைத்தார்கள் என்றால், நான் உனக்கு அதிகாரி, நான் உன்னோட உயர் பதவியில் இருக்கிறேன், நான் உனக்கு லீடர், நான் உனக்கு பாஸ், நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று அர்த்தம். அது அவங்களோட வழக்கம். முழு பேரை சொல்லி அழைக்கும் போது சர்வன்ஸ் இப்படி தான் அழைப்பாங்க, ஸ்லேவ்ஸ் இப்படி தான் அழைப்பாங்க, எம்ப்ளாயிஸ் இப்படி தான் அழைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் அழைப்பாங்க. அது அவங்க வழக்கமாக இருந்தது. இப்போ அந்த பிசாசு என்ன செய்யறான்? அப்படியாக அந்த முழு பேரை சொல்லும் பொழுது ஜீசஸை டாமினேட் பண்ண நினைக்கிறான். அவன் வெளிப்புற தோற்றத்தில் பணிந்து கொள்கிறது போல நடிக்கிறான். ஆனால் அவனுடைய மூளை எப்படி வேலை செய்து பாருங்க. அவன் அந்த முழு பேரை சொல்லி, அவன் பணிந்து கொள்வதை போல பணிந்து கொண்டு முழு பேரை சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவரை டாமினேட் பண்ண பார்க்கிறான். என்ன பண்றான்? அவரை டாமினேட் பண்ண பார்க்கிறான், அவரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறான். இன்றைக்கு நம்ம பிரச்சனைகள் இப்படிதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. எப்படி தெரியுமா கண்ட்ரோல் பண்ண நினைக்குது? கர்த்தர் நமக்கென்று ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம் தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பதாகவே மரியாளை அந்த தூதன் சந்திக்கும் பொழுது உருவாகவில்லை. தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பதாகவே அவரை குறித்த திட்டத்தை அங்கு அந்த தூதன் அறிவிக்கிறான்.
அந்த திட்டம், கர்த்தர் வைத்திருக்க திட்டம், நம் தாயின் வயிற்றில் நாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பர்பஸ், அந்த பர்பஸ் அப்படிதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உலகத்துல நம்ம அதிகமா ஜெபித்து நம்ம உபவாசம் இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைப்போம். சரி, ஓகே கர்த்தர், ஓகே நீங்க கூப்பிட்டுக்கோங்கப்பா, கூப்பிட்டுக்கோங்க, நீங்க கூப்பிட்டுக்கோங்க, குப்புசாமி, முருகசாமி, எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை, அது உங்க ஆசை. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஓகே பரவாயில்ல, அப்படியே கூப்பிட்டுக்கோங்க, எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் கொஞ்சம் முது வேணா அப்படி கூப்பிட்டுக்கிறேன். ஆனா நான் அவர்களை கூப்பிடுவது அவர்களுக்கு நான் வைத்திருக்க திட்டத்தின் பேரில் தான். இவன் என் பிரசங்கியார், இவன் என் போதகர், இவன் என்னுடைய ப்ராஃபட் என்று சொல்லிதான் அவர் கூப்பிடுகிறவராக இருக்கிறார். நம்ம சொல்லி கூப்பிடும் பொழுது நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்க திட்டங்கள், அது உலகத்தின் சாதனைகளாக கூட இருக்கலாம், உலகத்தில் சாதிப்பதற்காக கர்த்தர் நமக்கு வைத்திருக்க திட்டங்களாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு வைத்திருக்க திட்டங்கள் மூலமாக தான் அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதனால பல முறை நம்ம திட்டத்தை விட்டு விலகி போகும்பொழுதுதான் திடீர்னு ஏதோ ஒன்று நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி இருக்குது தெரியுமா? அது திடீர்னு ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சு இழுத்துட்டு வரல, அது கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க திசை தெரியாமல் திக்கு திணறி சில சமயம் உலகத்துல மாட்டிக்கொண்டு வெளியே போறீங்க, திட்டத்தை விட்டு வெளியே போறீங்க. அப்போ யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு தெரியுமா? அது கர்த்தர் அந்த திட்டத்தின் பேரை சொல்லி அழைத்து கூப்பிடுறாரு உங்களை. மறந்துட்டியா 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 என் போதகரே என்று சொல்லி கூப்பிடுறாரு. மறந்துட்டியா என் ஊழியக்காரனே என்று சொல்லி கூப்பிடுறாரு. பிசாசு உங்களை எப்படியாவது அதே திட்டத்தை அவன் கையில் எடுத்து அதை உருமாற்றி திசை மாற்றி உங்களை சின்ன பின்னமாக்கி உங்களை திசை திருப்ப அதை கண்ட்ரோல் எடுக்க முயற்சி செய்யறான். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க பர்பஸ்ல அவன் சீர்குலைக்க முயற்சி செய்யறான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், நான் திரும்ப சொல்றேன், உங்க பிரச்சனைகள் என்னவென்று சொல்லி எனக்கு தெரியாது. எந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி எனக்கு தெரியாது. எந்த பிரச்சனைகளை நினைச்சு அழுது கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து உங்களை விலக செய்யும்படியாக, உங்களை ஓய்வெடுக்க தூண்டும்படியாக, நீங்க அதை மறந்து போகும்படியாக, அதை செய்ய வேண்டிய நேரங்களை அதை செய்யாமல் நேரத்தை வீணெடுக்கும்படியாக பிசாசு இந்த பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? அந்த பிரச்சனைகள் அது உங்களை உங்க பர்பஸ்ல இருந்து உங்களை கண்ட்ரோல் எடுத்து விலக்கி செல்ல பார்க்கிறது. நாமும் விலகி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த பேரை சொல்லி அவன் கூப்பிட்டான். இன்றைக்கு நம்மையும் அப்படியே தான் நம்ம பர்பஸ்ல இருந்து இழுக்கும்படியாக அதிலிருந்து நம்மளை கூப்பிடுகிறான். ஆனால் இயேசப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? இயேசப்பா பதிலுக்கு என்ன தெரியுமா செஞ்சாரு? தோற்று போனவராக அவன் பின்னாடி போனாரா? இயேசப்பா அவன் பின்னாடி போனாரா? ஆமா, என்னை கூப்பிட்ட, என் பேரை சொல்லி கூப்பிட்டேன் என்று சொல்லி பின்னாடி போனாரா? ஆமா, நான் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்லி அவன் பின்னாடி போனாரா? ஓ, என்னை இப்படி நீ அழைக்கிறாயா, நீ என்னை தெரிந்து கொண்டிருக்கிற, நீ தான் என்ன புரிஞ்சிட்டு இருக்க என்று சொல்லி நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சிட்டு இருக்க. என் கூட இருக்கிற சீசர்கள் கூட என்னோட இந்த பேரை சொல்லி கூப்பிடவே இல்லை. என் கூட இருந்த மக்கள் கூட இந்த பேரை சொல்லி என்னை கூப்பிடவே இல்லை. ஏன் எங்க அம்மா கூட என்ன இந்த பேர் சொல்லி கூப்பிடல, நீ தான் கூப்பிட்ட என்று சொல்லி அவன் பின்னாடி போனாரா? இல்ல 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 இல்ல. ஏசு பணத்தமா செஞ்சாரு. எனக்கு கர்த்தர் வைத்த பேரை சொல்லி கூப்பிடுகிறாயே, உன் பேர் என்ன என்று கேட்டார். உன்னோட பேர் என்ன? நீ யாரு என்று சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு காண்பி என்று சொன்னார். நீ யாரு என்று சொல்லி அவனை பார்த்து கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிசாசு செய்கிற காரியங்களும் அவன் உங்களுக்கு கொடுக்கிற சுகவீனங்களையும் பலவீனத்தையும் போராட்டங்களையும் பார்த்து பயந்து அடிபணிந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், தைரியமாக எழுந்து நில்லுங்க.
அது எவ்வளவு பெரிய வீக்னஸஸாக இருந்தாலும் சொல்லி சோர்ந்து போகாதீங்க. அவன் உங்க சரீரத்தை பலவீனத்தை கொடுத்து படுத்து தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, சபைக்கு லேட்டா போலாம், இல்லாட்டி சபைக்கு போகாட்டி பரவாயில்ல என்று சொல்றானா, தயவு செய்து அப்ப படுத்து தூங்க நினைக்காதீங்க. எந்திரிச்சு சபைக்கு ஓடிவாங்க. யாரா ஒருத்தர் சொல்லட்டும், என்னால எந்திரிக்க முடியல, அதனால தான் நான் சபைக்கு வரல என்று சொல்லி. எழுந்திருக்க முடியாமல் செய்தது உங்களோட வலி கிடையாது, உங்க சரீர பலவீனம் கிடையாது, உங்க மனசு. தோற்று போனவங்க மனசு. அவன் கூப்பிட்ட உடனே அவனுக்கு அடிபணிந்தவங்க மனசு. ஆனா கர்த்தருடைய திட்டத்தை அறிந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? எனக்கு சபைக்கு போக கூடாதுன்னு சொல்ற பொல்லாத வலியின் பிசாசு, நீ யார்? இயேசு கிறிஸ்து அவனை பேர் என்ன என்று சொல்லி கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று ஆணையிடுகிறான். மிகுந்த சத்தமிட்டு சொல்றான். நான் சொன்ன தெரியுமா, அவன் பேர் சொல்லி அழைத்தது எதுக்கு தெரியுமா? பணிவு கிடையாது, உரக்க சத்தமா அழைக்கிறான், கமாண்ட் பண்ண நினைக்கிறான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏன் தெரியுமா அது சொன்னா? ஏனெனில் அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். பயந்துட்டான். அவன் பயந்துட்டான். ஏசப்பா அவன் பேரை கேட்டவன் யார் என்று கேட்ட உடனே பயந்துட்டான், நடுங்கி போனான். அவன் நடுங்கி போனான். அவன் என்ன சொல்றான்? அவன் பேரை என்ன சொல்றான்? அவன் பேரை நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பிசாசு பாருங்க, நாம் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது, அவன் நம்மை சோர்வடையபடியாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் யாரு நீ என்ன பயன்படுத்துறது என்று சொல்லி, அது யார் என்று சொல்லி நம்ம எதிர்த்து நின்று நம் கர்த்தருக்காக அவருடைய திட்டத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்வான்? என்ன பண்ணுவான்? தன்னுடைய பேர் லேகியோன் என்று சொன்னான். லேகியோன் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா லேகியோன் என்றால் என்னவென்று? அந்த நாட்களில் ரோம படைகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது இவர்களை. ஒவ்வொரு ரோம படையும் பிரிக்கப்பட்டிருக்கும். 6000 வீரர்களை, போர் வீரர்களை கொண்ட ஒரு படை லேகியோன் என்று அழைக்கப்படும். ஒரு ஊருக்கு ஒரு பட்டாலியன் வருகிறது என்று சொல்லுவாங்க, அது ஒரு லேகியோன் என்று அந்த நாட்களில் சொல்லுவாங்க. 6000 பேர் கொண்ட ஒரு குழு, போர் வீரர்கள் கொண்ட குழு, பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அனுப்புவாங்க. அவங்க போனாங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பயங்கர கை தேர்ந்த ஸ்கில்டு வாரியர்ஸ். அந்த லேகியோன் என்று பேரை கேட்டாலே பயப்படுவாங்க எல்லாரும், ஏன்னா அவ்வளோ கூட்டமாக வருவாங்க. ஸோ இந்த பிசாஸ் என்ன பண்ணுது? அவரை பார்த்து நாங்கள் அநேகர், என் பேர் என்னது? லேகியோன். அவன் இன்டிமிடேட் பண்றான், பயம் பொறுத்துக்கிறான். நாங்கள் யார் தெரியுமா? 6000 பேர். நாங்கள் யார் தெரியுமா? 6000 பேர் என்று சொல்லி பயம் பொறுத்துக்கிறான். ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ரொம்ப ஆச்சரியம் அடைந்தேன், மிகுந்த ஆச்சரியம் அடைந்தேன். கர்த்தர் என்னோட ஒரு பிரச்சனையில் என்னோட கூட பேசும் பொழுது இப்படியாக இதை எனக்கு வெளிப்படுத்தினார். நம்ம பிசாசு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு வலிய வேதனையை, ஒரு பிரச்சனையை கொடுப்பான். பல சமயங்களில் நம்ம அதை சோர்ந்து போய் நம்ம தோற்று போயிடுவோம். நம்ம அடுத்தது எதுவுமே செய்ய முடியாமல், ஐயோ வலிக்குது, ஐயோ முடியலையே, ஐயோ பயமா இருக்கு என்று சொல்லி நம்ம உட்காந்துருவோம். ஆனால் அதை மீறி நம்ம கர்த்தரோட திட்டத்தை வாழ ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, என்ன தான் நடக்கும்? யாரும் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் நமக்கு வச்சிருக்க காரியத்தை நம்ம வாழ்வோம், ஒவ்வொரு நாளையும் வாழ்வோம். நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், சாதிப்போம், போவோம், தைரியமாக போவோம் என்று சொல்லி நம்ம கிளம்பும் போது என்ன பண்ணுவோம்? அடுத்தது நம்ம செய்வான்? பயம் பொறுத்துவான். என்ன தைரியம் இருந்தா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறேன், நீ அதையும் மீறி நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறியா? நான் யார் தெரியுமா? என்ன நடக்க போகுது தெரியுமா உனக்கு? இந்த சுகவீனை எப்படி மாறப்போகுது தெரியுமா? அடுத்தது இதோட சிம்டம்ஸ் என்ன தெரியுமா? அடுத்தது இந்த பண பிரச்சனை எங்கெல்லாம் வருது, யாரெல்லாம் உன்னை மிரட்ட போறாங்க தெரியுமா?
உன் வேலை இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் உனக்கு தெரியுமா? இந்த மனுஷங்க உன்னை என்ன செய்ய போறாங்க உனக்கு தெரியுமா? இந்த பிசினஸ் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது தெரியுமா? எக்கனாமிக் கண்டிஷன் என்ன ஆக போகுது பாத்தியா? நியூஸ் பாத்தியா? இந்த சேனல் பாத்தியா? இந்த இன்டர்நெட் பாத்தியா? பயம் பொறுத்த முயற்சி செய்வான். பயம் பொறுத்த உங்களுக்கு முன்னாடி ஃபேக்ட்ஸ் காட்டுவான், உங்களுக்கு முன்னாடி நியூஸ் கொண்டு வருவான், உங்களுக்கு முன்னாடி மனிதர்களை பேச வைப்பான். பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, தேடி வந்து ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்பதான் இந்த டாக்டர் பார்த்தியா, இந்த டாக்டர் இப்படி சொன்னார், இல்லை நீ இந்த டாக்டர் பாரு, அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால நீ அவ்வளோ ஈஸியாக எடுத்துறது, இதை பண்ணு. இந்த நியூஸ் பார்த்தியா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணியா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போட்டியா என்று சொல்லி ஆலோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்பதான் பிசாசு பயம் பொறுத்ததுக்காக இன்னும் அதிகரிக்க ஆரம்பிப்பான். என்னத்துமா சொல்லுவான் அவன்? நான் லேகியோன், நான் 6000 பேர். அவன் லேகியோன் என்று சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்துவா? அவன் பேரை கேட்கிறார்ல, அவன் பேர் லேகியோன் என்று யார்? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? உன் பேர் லேகியோன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரா? சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து சொன்னாரா? அவன் சரி, அவன் லேகியோன் என்று சொன்னோன்னே ஏசப்பா பதில் சொன்னாரா? லேகியோனா நீ என்று பதில் சொன்னாரா? 6000 பேர் கொண்டவனா நீ என்று சொல்லி அங்கீகரித்தாரா? ஏசப்பா அங்கீகரித்த மாதிரி வசனம் இருக்கா இங்க எங்கேயாவது? இருக்கா? ஆனா அது யார் சொன்னது? அந்த பிசாசு சொல்லுச்சு. அதையும் நம்ம நம்பிட்டு ஆமா லேகியோன் 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 என்று சொல்லிட்டு இருக்கோம், நம்பிட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க அதை அங்கீகரிக்கவே இல்லை. அவன் 6000 பேர் கொண்ட குழு என்பதை எங்கேயுமே அவர் அங்கீகரிக்கல, எங்கேயுமே அங்கீகரிக்கல. அவன் தான் புலம்பிட்டு இருந்தான். நான் யார் தெரியுமா? நான் ரவுடி என்று அவன் தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா ஏசப்பா அதை அங்கீகரிக்கவே இல்லை. அவன் 6000 கிடையாதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு நிரூபிக்கட்டுமா? இப்போ அவன் ஏசப்பா பதில் சொல்லன்னு ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பொய்யெல்லாம் வந்து வீணா போயிடுச்சுன்னு. அவன் 6000 பேர் என்று சொன்னவன ஏசப்பா பயந்துருவாரு, பின் வாங்குவார் என்று வேற ஏதாவது செய்வார் என்று சொல்லி நினைச்சான். ஆனா அவர் பதில் பேசாத பொழுது, அவர் அதை பார்த்து பயப்படாத பொழுது, ஒரு சிறு சலனம் கூட காட்டாத பொழுது, அவர் முகத்தில் அவரோட பாடி லாங்குவேஜ்ல ஒரு சிறு அசைவு கூட இல்லாத பொழுதே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தோற்று போயிட்டோம், நம்ம பொய் இன்னைக்கு வெளிச்சமாயிடுச்சு. இந்த ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருந்தேன், இந்த ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் வரும்போதெல்லாம் பயம் பொறுத்திட்டு இருந்தேன். 6000 பேர் 6000 பேர் 6000 பேர் என்று பயன்படுத்திட்டு இருந்தேன். இதை தங்கினால கட்டினாங்க, இது பண்ணாங்க, எதுலாமா பண்ணாங்க, எல்லாரையும் பயன்படுத்தினேன். ஆனா இவரை பயன்படுத்த முடியல. என் பொய் இதோ என் பொய் தெரிஞ்சிருச்சு என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? லேகியோன் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாதனால, அவர்கிட்ட இருந்து எந்த பயமும் இல்லாதனால, அவர்கிட்ட எந்த தோற்று போன பின்வாங்குகிற எண்ணமும் இல்லாதனால, சொல்லி இதெல்லாம் இல்லாதனால தங்களை தோற்று போய் நான் ஏமாற்றியது தெரிந்து விட்டது என்ற உணர்வோட தோற்று போனவனாக இப்ப அவன் தோற்று போனவனாக, இப்ப அவன் தாழ்வு மனப்பான்மையில, இப்ப அவன் பயத்துல, யாரு மற்றவங்களை பயப்படுத்த நினைச்சானோ, யாரு மற்றவங்களை தோற்கடிக்க நினைச்சானோ, யாரு மற்றவங்களை பின்வாங்கி போக வைக்க நினைச்சானோ, இப்ப அவன் அதெல்லாம் செஞ்சு அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போய் என்ன பண்ணா? தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டா. இப்ப பாருங்க, அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே பெண் இருந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உடனே 2000 பன்றிகளுக்குள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடையில் பாய்ந்து கடையில் அமர்ந்து மாண்டது. பைபிளில் ஒரு காரியம் போடுறாங்கன்னா அது சும்மா போடப்படுறதில்ல. 2000 என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அநேகராக தான் இருந்ததாங்க அந்த பிசாசு. ஆனால் லேகியோன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அளவுக்கு 6000 பிசாசு கிடையாது. மேபி ஏறக்குறைய 2000 பிசாசு இருந்திருக்கலாம். லேகியோன் என்றால் பயம்,
6000 என்றால் அது ஒரு போர்ப்படை, தோற்கடிக்க வருகிற, அழிக்க வருகிற போர்ப்படை. அந்த பேரை சொல்லி பயம் பொறுத்த நினைச்ச அநேகராக இருந்தாங்க. ஆனா அதை எக்ஸாஜரேட் பண்ணி, அது மிகுதியாக்கி, என்ன சொன்னா என்ன செய்தா இவங்க பயப்படுவாங்க என்று சொல்லி அதை சொல்லி அதை செய்து அப்படி காண்பித்து இவங்களை விழ வைக்க முயற்சி செஞ்சான். ஆனா ஏசப்பாக்கு முன்னாடி அதெல்லாம், அந்த பொய்யெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வீணா போனது. 2000 கூட இல்லாத பிசாசுகள் தானுங்க. இன்றைக்கு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிற, உங்களை பயம்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளும் பொய் பேசி கொண்டிருக்கிறது. அவன் பொய்யன் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களால் முடியாது என்று அவன் சொல்லுகிறது பொய். உங்களுக்கு நடக்காது என்று சொல்லுகிறது பொய். உங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று அவன் சொல்லுகிறது பொய். நீங்கள் தோற்று போனவர்கள் என்று சொல்லுகிறது பொய். கடன்ல மூழ்கி போவீர்கள் என்று சொல்றது பொய். உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறது பொய். அவன் பேசுகிறது எல்லாமே பொய். உங்களை பயம் பொறுத்து அவன் செய்கிற பொய். பல சமயங்களில் அந்த பொய்யை நாம் மெய் என்று நம்பி விடுகிறோம். அதனால தான் தோற்று போகிறோம். அந்த சிந்தனைகள் அவன் கொடுக்கும் பொழுது நம்ம ரியாக்ட் பண்றோம். நம்ம முகத்துல அந்த ரியாக்ஷனை காட்டிடுறோம், வார்த்தையில அந்த ரியாக்ஷனை காட்டிடுறோம், நம்ம செயல்களில் அந்த ரியாக்ஷனை காட்டிடுறோம். அதனால தான் அவன் ஸ்ட்ராங் ஆகிறான். இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, அவன் நான் லேகியோன் என்று சொன்னவன் அவங்களுக்கு தெரியும். லேகியோன்லாம் அவ்வளோ ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது என்று அவங்களுக்கு தெரியும். அவங்க சங்கிலினால கட்ட முயற்சி செஞ்சது வெறும் சும்மா ஒரு நேம் சேக்கு. ஏனென்றால் அவங்க ஏற்கனவே மனசளவில் தோற்று போயிட்டாங்க. அவங்க மனசளவில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ லேகியோனை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, லேகியோன் பிசாசுகளை நம்ம ஒன்றுமே 6000 கொண்ட அந்த பிசாசுகளை ஒன்றுமே பண்ண முடியாது என்று ஏற்கனவே தோற்று போனவர்களாம் சாதாரண சங்கிலியில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாதாரண முயற்சியில் அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்க பயந்து போய் ஒதுங்கியே இருந்திருப்பாங்க. சங்கிலியை உடைக்கிற அளவுக்கு சங்கிலியை கட்டியிருக்காங்க பாருங்க. இன்றைக்கு நாம் அப்படிதான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு மனசளவில் பயந்துடுறோம், ரியாக்ட் பண்ணிடுறோம் பிசாசு நம்மகிட்ட சொல்கிற பொய்ங்களுக்கெல்லாம். ஒரு சாதாரண தும்மல் வந்தாலே கொரோனா மாதிரி இருக்கு இந்த தும்மல் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே போதும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது பெரிய லேகியோனை போல காமிச்சு போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது லேகியோன் கிடையாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசோட முதல் அடி எங்க தெரியுமா? திட்டத்தின்படி, கர்த்தர் உங்களை அழைத்ததின் திட்டத்தின்படி நீங்க வாழாதபடிக்கு, ஒவ்வொரு நாளையும் வாழாதபடிக்கு உங்களை லீவ் போட வைக்கிறது, உங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது, உங்களை சோர்ந்து போக வைக்கிறது, உங்களை பயப்பட வைக்கிறது, உங்களை ஒரு 2 அடி பின்னாடி போக வைக்கிறது. ஆனா இல்லை, முடியாது. நீ யார்? முடியாது. கர்த்தரனை ஒரு திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். சபைக்கு திட்டத்திற்காக வர சொல்றாரு. 9:30 திட்டத்திற்காக வர சொல்றாரு. கர்த்தரனை வேலைக்கு திட்டத்திற்காக போக சொல்றாரு. இந்த ஊழியத்தை ஒரு திட்டத்துக்கு அவரோட திட்டத்தின்படி செய்ய சொல்றாரு. என் கடமைகளை அவர் திட்டத்தின்படி செய்ய சொல்றாரு. நான் செய்வேன் என்று எழுந்து நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் அவனோட முதல் அடி. ரெண்டாவது அடி என்ன தெரியுமா? அவனுக்கு ஏற்படுகிற 2வது அடி என்னது? நீங்க இந்த முதல் அடி எடுத்து வச்ச உடனே, நீங்க முதல் அடி எடுத்து வச்சிட்டீங்களே, நான் இவ்வளோ சொல்லி இவங்க எந்திரிச்சு போறாங்களே, இப்படி பாடுகளை கொடுத்தும் எந்திரிச்சு போறாங்களே என்று சொல்லி அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அடுத்தது பயம் பொறுத்துவான். பொய்களா வாரி இறப்பான். எல்லா ஆங்கிள் இருந்தும் பொய்களா வரும். அப்பதான் நீங்க தும்முன உடனே ஃபேஸ்புக்கு கேட்டுரும், எப்படியாது கூகுளுக்கு கேட்டுரும், உங்களுக்கு SMS வரும், டயக்னோஸ்டிக் லேப் 50% ஆஃப் ஃபார் கொரோனா டெஸ்ட்னு. அப்போதான் கரெக்டாக SMS வரும். தும்முறது கூட கேட்குற அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அது எப்படி தான் தெரியாது. ஒரு ஷூவை பற்றி பேசினா உடனே ஷூவை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும்.
ஆ? இதெல்லாம் பொய் கிடையாது. பிசாசு நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றான் பார்த்தீங்களா, அதான் பொய். அவன் அப்படிதான். இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி, பிசாசோட ஸ்ட்ராட்டஜி. நமக்கு எந்த விஷயமோ அதை குறித்த பொய்களை உடனே அள்ளி தெரிப்பான். சும்மா நல்லா அன்பு காட்டுற நம்மளுடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், அப்போதான் அவங்க இன்னும் நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நல்லா போயிட்டு இருக்கோம் ஆஃபீஸில் வேலை, அப்போதான் ஒரு 4 விஷயம் அப்படியே பற்றி எரியும். அது சம்மந்தமாக அப்போ தான் நம்ம என்னமோ அது வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படுமோ அப்போ தான் நம்ம பார்க்குற எல்லா நியூஸும் அதை பற்றி இருக்கும். பொய்யன் பயம் போடுறதுக்காக பொய்யன் அள்ளி தெரிகிறான். நம்மளும் என்ன பண்ணுவோம், உடனே அடி பண்ணிச்சிருவோம். ரியாக்ஷன்ஸ் அள்ளி தெரிப்போம். அவன் பொய்யன் அள்ளி தெரிப்போம், நம்ம ரியாக்ஷன் அள்ளி தெரிப்போம். அவனுக்கு சரிசமமாக நம்ம ரியாக்ஷன்ஸ் அள்ளி தெரிப்போம். உடனே சண்டை, கோபம், பிரச்சனை, உடனே பயம் எல்லாம் நம்மளை உடனே ஆக்கிரமிச்சிடும். ஆனா அந்த இடத்துல தான் அவனுக்கு நம்ம 2வது அடியை குடிக்கணும். ஏசப்பா கொடுத்த அடி ஒரு சிறு சலனம் கூட இல்லை. பாருங்களேன், இந்த 9ஆம் 10ஆம் வசனத்தோட டிரான்சிஷனை பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குது, உண்மையாவே புல்லரிக்குது. எனக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது 9th and 10th வேர்சஸோட டிரான்சிஷனை பார்க்கும் பொழுது. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி லேகியோன் என்று பயங்கரமா அவன் சொல்லி அப்படியே புலி கொஞ்ச நேரத்தில் பூனையா மாறிடுச்சு. இப்பதான் ஏன் சொன்ன 6000 பேர் லேகியோன் என்று கம்பீரமா முழக்கமெல்லாம் இட்ட. அடுத்த வசனத்துல, தாங்களை அந்த திசையிலிருந்து துரத்திடாதீங்க ஐயா. 6000 பேர் ஒருத்தரை பார்த்து கெஞ்சுறாங்க, துரத்திடாதீங்க ஐயா. இந்த டிரான்சிஷனை கொண்டு வந்தது என்னது? இயேசு அவனை பார்த்து உபவாசம் இருந்து அதிக நாட்கள் ஜெபித்து ஊரக்க சத்தம் இட்டு இல்ல எதுவுமே செய்யல. அவன் சொன்ன பொய்க்கு ஒரு அசைவு கூட அசையல. அவன் பொய் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு இருக்கிற பெரிய தோல்வி. அதனால தான் வசனம் சொல்லுது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்றது. அதனாலதான் பிசாசு பொய்யன், இயேசு கிறிஸ்து சத்தியம். அவனுடைய பொய்களுக்கு பதிலடி சத்தியத்தை உணர்ந்தவர்களாக அசைக்கப்படாமல் இருக்கிறது. அவன் பொய்களுக்கு நம்ம அசைவு காட்டுறோம் பார்த்தீங்களா, ரியாக்ஷன் காட்டுறோம் பார்த்தீங்களா, அங்கதான் நம்ம தோற்று போறோம். மதிக்க கூட மதிக்காதீங்க அவன் கொடுக்கிற அந்த பொய்யான இன்ஃபர்மேஷனை பார்த்து. Because I don't believe in the report of this world, I believe in the report that the heavens give me. The word of God gives me. என் வாழ்க்கையை இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி நான் மாற்றி அமைக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சார். இம்பாசிபிள் எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா வார்த்தை நான் உருட்டி எடுக்கும்போது பாசிபிள் என்று சொல்லுச்சு. ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு சொல்றாங்க, நிறைய பேர் தேர்ந்தவர்கள், நன்கு அறிந்தவர்கள் சொல்றாங்க, இப்போ வரைக்கும் சொல்றாங்க 10 சாப்பியோட நிறுத்திடு, அதுக்கு மேல போக முடியாதுன்றாங்க. அதுக்கான காரணங்கள் சொல்றாங்க, பிராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் சொல்றாங்க. ஆனா வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது இல்ல என்று சொல்லுது. அப்படி கிடையாது, போகணும், இதுதான் உன் பர்பஸ் என்று சொல்லுகிறது. இப்போ நான் எதை நம்புறது? நான் இதை தான் நம்புவேன். இதை மட்டும்தான் இது வரைக்கும் நம்பினேன், இனியும் நம்புவேன். ஏன்னா இதை நம்பும் பொழுது இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் தோற்று போனதில்லை, கீழே விழுந்ததில்லை. ஆனா மனிதர்கள் பேச்சை கேட்டு பல முறை தோற்று போயிருக்கிறேன், கீழே விழுந்திருக்கிறேன், அதையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனா இதை நம்பும் பொழுது ஒரு முறையும் தோற்று போனதில்லை. பொய்களை, பிசாசு கொடுக்கிற பொய்களை நம்பாதீங்க. அது உண்மையை போலவே இருக்கும், உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா அது பொய் தான். கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் நம்புங்க. இதெல்லாம் சரி,
இதெல்லாம் சரி. அவனுக்கு கடைசியில் அடிச்ச மரண அடி என்ன தெரியுமா? மூன்றாவது கடைசி மரண அடி என்ன தெரியுமா? என்னது? என்னது அவனுக்கு கடைசியில் விழுந்த மரண அடி என்னது சொல்லுங்க? என்னது? என்னது? ரெண்டு அடி அவனுக்கு நம்ம பேசணும். மூணாவது அடி தான் மரண அடி. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே முடியாதபடியான அவனுக்கு கிடைச்ச அடி என்னது? அது 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசுன்னு கேட்டுச்சு. பன்னிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பன்றிக்குள்ளே எங்களை அனுப்பிச்சிருங்க, அந்த 2000 பன்றிக்குள்ளே அனுப்பிச்சிருங்க என்று சொல்லி கேட்டுச்சு. 13, இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பிசாசு நாங்கள் கடலில் போய் அமிழ்ந்து மாண்டு விடுகிறோம் என்று ஐயா என்று சொல்லி கேட்கல, பன்னியில் போயிட்டு பன்னியோட பன்னியாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லி தான் கேட்டுச்சு. ஏன்னா பன்னி மலை மேலே இருந்தது, அங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிது. ஆனால் என்னாச்சு? அதோட மரண அடி, எதிர்பார்க்காத அடி, கடலுக்குள்ளே தள்ளப்பட்டது. பாருங்க, இயேசுப்பட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அசையாட்டியும் அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துக்கு அவர் வராரு, கிளம்பி இந்த ஊருக்கு வராரு. கதரேனருடைய நாட்டில் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் வந்தார். என்ன காரியம்? ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும் தான் வந்தார். என்ன காரியம்? வெறும் இதுக்காக மட்டும் தான் வந்தார். இதை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டார். இதை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டார். எப்படி வராரு அவர் இங்கே வரும்போது, இந்த ஊருக்கு கிளம்பி வரும்போது? 4ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. இதுக்கு முன்னாடி 35ஆம் வசனம் நம்ம வாசித்துருவோம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஸோ ஏசப்பா தான் சொல்லியிருக்காரு போகலாம், இந்த திட்டத்துக்காக போகிறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகுல போயிட்டு, அப்பொழுது 37ஆம் வசனம், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன மோதிற்று? அலைகள் அதன் மேல் மோதிற்று. அவர் அந்த ஊருக்கு வரும் பொழுது, அவர் அந்த ஊருக்கு வராதபடிக்கு அலைகள் அந்த படகின் மேல் மோதிற்று. அலைகள் அந்த படகின் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையாணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். 39, அவர் எழுந்து காற்றை அதட்டி, காற்றை வெறும் அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எங்க அமைதல் உண்டாயிற்று? எங்க அமைதல் உண்டாயிற்று? கடல்ல அமைதல் உண்டாயிற்று. அமைதியான கடலாக அது மாறினது. எப்படிப்பட்ட அமைதி? இயேசு கிறிஸ்து தலைனை வச்சு படுத்து உறங்கும் பொழுது ஒரு அமைதி இருந்தது பார்த்தீங்களா? சுற்றி காத்தும் சுற்றி காற்றும் அலைகளும் அடித்து கொண்டு இருக்கும் பொழுது, பயந்து மரண ஓலமிட்டு எல்லாரும் கத்தி கொண்டிருக்கும் போது அமைதலாக படுத்தார் தெரியுமா? தலைனை வச்சு அமைதியா. எவ்வளோ அமைதியா இருந்தா, அவர் மனசுக்குள்ள எவ்வளோ அமைதி இருந்திருந்தா, அவர் மனசுக்குள்ள எவ்வளவு சமாதானம் இருந்திருந்தா, அப்படி அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி படுத்திருக்க முடியும். அந்த அமைதி இப்போ கடலுக்கு வந்துச்சு. அந்த அமைதி இப்போ கடலுக்கு வந்துச்சு.
அந்த அமைதியான கடல் தான் இந்த ஆக்ரோஷமான 6000 என்று சொல்லி கொண்ட அந்த 2000 பிசாசுகளையும் நம்மளோட வாழ்க்கை கம்போஸ்டாக இருக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கை கம்போஸ்டாக இருக்கும் பொழுது, கண்ட்ரோல்டாக இருக்கும் பொழுது, கர்த்தரோட வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, இயேசுப்பாக்கு எப்படி தெரியுமா அந்த அமைதி வந்தது? இந்த கடல் இந்த காற்று என் வாழ்க்கையை முடிக்க முடியுமா? என்னோட திட்டம், கர்த்தர் எனக்கு வச்சிருக்க திட்டம் எவ்வளோ இருக்கு இன்னும்? கர்த்தர் எனக்கு வச்சிருக்க திட்டம் எவ்வளோ இருக்கு? சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இருக்கு எனக்கு இன்னும். சிலுவையில் எல்லா பிசாசின் தலையும் நசுக்கி மறிப்பேன். ஒரு போட்ல ஒரு சாதாரண கடல்ல காத்துலயா மறிச்சு போவேன் என்று அந்த விசுவாசம், வைராக்கியம், அவரோட வாழ்க்கையின் திட்டத்தை அறிஞ்சிருந்தார் பார்த்தீங்களா? அதனால்தான் அவருக்கு அமைதி இருந்தது. அந்த அமைதி என்னாச்சு? அப்படியே டிரான்ஸ்லேட் ஆச்சு. அவரை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் டிரான்ஸ்லேட் ஆச்சு. அன்றைக்கு நான் ஆக்சிடென்ட் பிப்ரவரி மாசத்துக்குள்ள வந்துட்டோம். எப்படியாவது ஆனிவர்சரி டச் பண்ணிடணும். முதல் சர்வீஸ் நடத்திட்டு நான் பிரிட்ஜில் அந்த வேலை விஷயமா போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து என் உயிர் போயிட்டு இருக்கும் பொழுது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுது, ஓவர் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. உன் வாழ்க்கையோட திட்டம் என்ன அப்படின்னு என் கண் முன்னாடி காட்டுறாரு. இல்லையே கிடையாது. என்னோட திட்டம் அங்கே தானே. என்னோட கடைசி நாட்களில் அந்த ஊழியம் செய்யும் பொழுது தானே என்னோட உயிர் போகணும். அப்படிதான் ஆண்டவர் காட்டினாரு. இதை நான் ஓரமாக ஆஃபீஸ் விஷயமா எதுக்கோ போகும் பொழுது ஏதோ ஒரு வண்டி இடிச்சு பைக்கில் விழுந்து சா என்னோட சரித்திரத்தை எழுதும் பொழுது, என்னோட டெஸ்டிமனியை நாளைக்கு ஜெனரேஷன்ஸ் படிக்கும் பொழுது இப்படியா படிப்பாங்க? வேலை விஷயமா அம்பத்தூர்லேருந்து தாம்பரம் போகும் பொழுது இந்த ஊழியக்காரர் அவர் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சுது, இப்படியா என் சரித்திரத்தை எழுதுவாங்க? இல்லையே, வாய்ப்பு கிடையாது. நல்லா இருந்திருக்குமா அப்படி படிச்சிருந்தீங்கன்னா? சாதாரணமாக முடிஞ்சிருக்காது. ஆனால் கர்த்தர் எனக்கு என்னத்துமா சொல்லியிருந்தாரு? ஊழியம் செய்யும் பொழுது ஊழிய ஸ்தலத்தில் மறிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது மறிப்பேன் தான் கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. என்னோட சாட்சியை, என்னோட சரித்திரத்தை 4 ஜெனரேஷன்ஸ் படிக்கும்போது அப்படி படிச்சாதானே எனக்கு சந்தோஷம். இவர் இந்த போதகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் அந்த மினிஸ்ட்ரி அந்த ஃபீல்டில் அவர் மரித்தார் என்று சொல்லுவது தானே சந்தோஷம். அதுதானே கர்த்தர் எனக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம். அப்படி இருக்கும் பொழுது இப்படி அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இது கிடையாது என்பதை நான் உணர்ந்தேன் பார்த்தீங்களா? என்னோட வாழ்க்கை இதுதான் என்பதை தெரிந்து கொண்டேன் பார்த்தீங்களா? அப்போ எனக்கு நினைவு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன் எப்படி ஏசப்பா தலையணை வச்சு படுத்து தூங்கியிருப்பாருன்னு. எல்லாரும் பயந்தாங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. நானே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இன்னைக்கும் யோசித்து பார்க்குறேன். நானே சிரிச்சுட்டே போய் படுத்தேன். சந்தோஷமா நான் வந்தேன். இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன்னா எங்கிருந்து எனக்கு அவ்வளோ அமைதி சமாதானம் வந்தது என்று நான் யோசிக்கும்போது, தைரியம் வந்தது என்று யோசிக்கும்போது, இந்த திட்டம் எனக்கு தெரியும். எப்படி இயேசுப்பாக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி அந்த சமாதானம் பார்த்தீங்களா? அது உங்களை சுற்றி இருக்கிற காற்றையும் கடலையும் அமைதியாக்கும். அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்கள், எல்லா காரியங்களுக்கும் கடந்து போகும். எல்லாவற்றுக்குள்ளும் கடந்து போகும். அதுக்கப்புறம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயமும், நீங்க இறங்குற ஒவ்வொரு சபையும், நீங்க இறங்குற ஒவ்வொரு ஊழியமும், நீங்க உருவாக்குற ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி உருவாகுவார்கள். ஒரு எம்பையர், ஒரு கடலை கர்த்தர் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தின் கடலை, ஒரு சக்தி வாய்ந்த கடலை கர்த்தர் நம்மை சுற்றி உருவாக்குவார். அந்த கடல் என்ன செய்யும்? உங்களை நோக்கி வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளுக்கும் மரண அடி கொடுக்கும்.
இந்த கடல் கொடுத்தது போல இன்றைக்கு உங்க வாழ்க்கை அப்படிதான் மாறணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு ஜெயம், ஒரு சக்தி, ஒரு சமாதானம் கடந்து வரும் பொழுது, அது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள், உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மனிதர்கள், உங்க ஊழியங்கள், நீங்க உருவாக்குகிற கர்த்தருக்கென்று உருவாக்குகிற காரியங்கள் எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படிதான் அது வளரும், அப்படிதான் அது பலனடையும், ஸ்ட்ராங் ஆகும். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடும், அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடும். 8 வருஷங்களை இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது, கர்த்தர் கொடுத்திருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்திருக்க ஊழியங்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன். கர்த்தர் கொடுத்திருக்க சபைகளை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னோட வாழ்க்கை அன்னைக்கு முடிஞ்சு போயிருக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணியிருந்தா நான் முடிஞ்சு போயிருக்கலாம். முடியிற தருவாயில இருந்தது, அக்செப்ட் பண்ணி முடிஞ்சிருக்கலாம். அக்செப்ட் பண்ணல, இன்றைக்கு எவ்வளோ காரியங்களை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையான பலம் நிறைந்த சபைகளை, சென்னை தாண்டி பகுதிகளில் இவ்வளோ ஊழியங்களை, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லீடர்ஸை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றாங்க. ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்றாங்க, அத்தனை ஊழியக்காரர்கள் எழும்புறாங்க, ஒவ்வொருத்தரும் வல்லமையான ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கும் என்னால் தைரியமா சொல்ல முடியும், நான் இன்றைக்கு இங்கே நிற்கிறேன்னா என்னோட பெட்டரா பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேர் இங்கே உருவாகி இருக்கிறாங்க. என்னோட வல்லமையான ரெவலேஷன்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நிறைய மெசேஜஸ் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது, புல்லரிக்கிறது. அந்த ஒரு நாள், அந்த ஒரு புயல், அந்த ஒரு கடல், அன்றைக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தையும் தைரியத்தையும் என்னோட வாழ்க்கையும் திட்டத்தையும் உணர்த்தினார். பார்த்தீங்களா? அன்றைக்கு மாறினது, அன்றைக்கு மாறினது அந்த கடல். அந்த கடல் இன்றைக்கு பார்க்க அமைதியாக கம்போஸ்டாக இருந்தாலும், எல்லா பிசாசின் பொய்களையும் முறியடித்து மரண அடி கொடுக்கிற வல்லமையான கடலாக இன்றைக்கு கடலாக விரிந்து திரண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கை அப்படிதான் மாறப்போகுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கை கர்த்தர் இன்றைக்கு அப்படிதான் மாற்றுகிறார் என்று சொல்லி? எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசமும் தைரியமும் இப்ப இருக்கிறது? எத்தனை பேர் சொல்றீங்க எந்த பொல்லாத பிசாசும், எந்த பொல்லாத காரியங்களும், எந்த தோற்று போக வைக்கிற காரியங்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் என் தலையில் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். கர்த்தர் நான் வாழும்படியாக, நான் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று என் நெற்றியில் அவருடைய கரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாழ்ந்து முடிப்பேன், முழுமையாக வாழ்ந்து முடிப்பேன். என் ஏசப்பா என்னை பார்த்து பரலோகத்துக்கு நான் போகும்பொழுது என்னை பார்த்து பாதியில வந்த ஊழியக்காரனே என்று சொல்ல மாட்டாரு. எனக்காக நல்ல ஓட்டத்தை ஓடி வந்த என்னோட ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்வார். அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ போகிறோம். தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க, தயவுசெய்து விட்டு கொடுக்காதீங்க, தயவுசெய்து தோத்து போனவர்களா நினைக்காதீங்க. நீங்க இன்றைக்கு பார்க்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை தாண்டி கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நீடித்த ஆயுளை வைத்திருக்கிறார், வல்லமையான காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய சாதனைகளை உங்களுக்கு கொண்டு செய்ய போகிறார்.